அன்பார்ந்த டிஎன்டி கிங்ஸ் யூடியூப் வியூவர்ஸுக்கும் தொழிலாளர் நண்பருக்கும் அன்பான வணக்கம். இப்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய மாநகர போக்குவரத்து கழகத்தின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு பணியாளர்களுடைய பிள்ளைகளுக்கும் பணியாளர்களுக்கும் பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, பாட்டு போட்டி நடைபெற இருக்கிறது. பணியாளருடைய பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஓவிய போட்டி, கட்டுரை போட்டி, திருக்குறள் போட்டி நடத்த இருக்கிறார்கள். இதை இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு மாநகர போக்குவரத்து தலைமையகத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் நான் கலந்து மாநகர போக்குவரத்து கழகத்தில் நம்முடைய பங்கு, மாநகர போக்குவரத்து நம்ம வாழ்வுடைய பங்கு என்ன என்பதை விளக்கி நான் அதை கலந்து கொண்டு என்னுடைய உரையை நான் இங்கே சமர்ப்பிக்க இருக்கிறேன். உங்களுக்கு அதனுடைய விலை தெளிவாக தருகிறேன். இந்த குழந்தை நம்முடைய கணினியில் வேலை பார்க்கக்கூடிய நம்முடைய விஜய் அவருடைய குரல் கோப்பியத்தில் போட்டிக்காக வந்திருக்கிற குரல் ஓவியம் இவரும் இந்த போட்டியில் கலந்துக்கிறாரு. அவரையும் வருக நான் வரவேற்று நாங்கள் 2 பேரும் இந்த போட்டியில் கலந்துக்கிறதாக போயிட்டுருக்கோம். அங்கே நடந்த பிறகு உங்களுடைய மிக தெளிவான பதிவை நாங்கள் உங்களுக்கு அளிக்கின்றோம். எழுபத்தி 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு வரலாற்று சிறப்புமிக்க விழாவில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க விழாவில் நம் வாழ்வில் மாநகர போக்குவரத்து பங்கு என்ற தலைப்பில் பேச்சு போட்டியை நடத்தி கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் நிர்வாகத்தினுடைய அனைத்து நிலை பணியாளர்களுக்கும் இங்கு பார்வையாளராக வந்திருக்கும் உங்களுக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கம். காற்று புகாத இடத்தில் கூட நம்முடைய மாநகர போக்குவரத்து கழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது நமக்கெல்லாம் பெருமை. ஒரு உயிரை சுமப்பதற்காக தாய் தன்னுடைய வயிற்றில் 10 மாதங்கள் தான் சுமப்பாள். ஆனால் நம்முடைய மாநகர போக்குவரத்து கழகமோ 24x7 24x7 என்ற முறையில் 24 மணி நேரம் நம்மை சுமந்து கொண்டிருப்பது என்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமைக்குரிய விஷயம். பள்ளி மாணவர்கள், கல்லூரி செல்பவர்கள், மருத்துவமனை செல்பவர்கள், விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய இது அதிகம் என்றால் இந்த மாநகர போக்குவரத்து கழகம் தான். அத்துடன் இல்லாமல் சிறப்பு கவனத்துடன் இயக்கக்கூடிய இந்த சிறு மலர் கண் மயிலாளர்களுக்கும் காது கேளாதவர்களுக்கும் சிறப்பான தனி பேருந்தை இயக்கி பெருமைப்படுத்துகிறது என்று நாம் பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த மாநகர போக்குவரத்து கழகம் தான். அது மாத்திரம் இல்லாமல் எண்ணற்ற பயணிகள் அதிகம் பயன்படுத்தக்கூடியது இந்த பேருந்து என்பது மிகையாவாது. நம் காவலருக்கு தேவையான நேரத்தில் உதவி செய்கின்றன. ஊனமுற்றோர்களுக்கு தனி இருக்கை, இணைப்பு பேருந்து, மாடி பேருந்து, சொகுசு பேருந்து என்று பல கோணங்களில் நம்மை பிரமிக்க வகையில் சேவை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு விவசாயி அறுவடை செய்த காலத்திலே, அந்த விவசாயி பயிர் செய்து அறுவடை செய்த காலத்திலே அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கட்டுக்கு 2 படி நெல் தான் வேண்டும் அப்படின்னு சாபமிடுகிறது. அந்த விவசாயி தன்னுடைய மனைவிடத்திலே அதை கவலையாக சொல்கிறார். அந்த மனைவி என்ன சொன்னார், ஒரு கட்டுக்கு தானே 2 படி நெல்லு, அவர் பூலம் சாப்பிட்டது, நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு கட்டை சின்ன சின்னதா கட்டுங்க, அது ஒரு கட்டுக்கு 2 படி வரும். அப்படின்னா 50 கட்டு இடத்துல 200 கட்டு வரும். அது உங்களுக்கு பெருக்கி பல மடங்கு பயன் தரும் அப்படின்னு சமயோதிதமா அவங்களுடைய மனைவி செயல்பட்டாங்க. அந்த மாதிரி இந்த மாநகர போக்குவரத்துல எவ்வளவு சவால்கள் இருந்தாலும் அதை இன்னைக்கு நம்ம அந்த சவால்களை இந்த நிர்வாக திறன்ல டிஜிட்டல் முறை பயண சீட்டு, யூபே, எம்என்சி போன்ற சவால்மிக்க பணிகளை இந்த மாநகர போக்குவரத்து செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது நமக்கு மிகையாகாது. ஒரு காலத்திலே நமக்கு மேலே இறைவன் இருக்கிறான் என்று நாம் எல்லாம் விளையாட்டுத்தனமா சொன்னோம். ஆனா இது உண்மையிலே நமக்கு மேலே இறைவன் இருக்கிறான் என்பதை நிரூபிக்கும் வகையிலே நெட்வொர்க் முறையிலே இந்த மாநகர போக்குவரத்தை முழுவதும் கண்காணித்து இந்த சிறப்பான ஒரு இயக்கத்தை தண்டு கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அந்த மாநகர போக்குவரத்து நம் வாயிலை எவ்வளவு அகன்றாத இடத்திலே நம்ம இடம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த கால ஒரு பாட்டு பாரு, தித்தித்த தாதுதி தாதுதி தித்தித்த துளைத தாதுதி தித்தித்த தித்தித்த தாது தித்தித்த தெத்ததோ தித்தித்த தாது அப்படின்னா ஒரு அனைத்து வகையான பூக்களிலே இருந்து கவரக்கூடிய வண்டு, இந்த தேனை கவரக்கூடிய வண்டு, எந்த தேன் உனக்கு சிறந்த தேன் என்று அவர் கேட்கிறார். எல்லா தேனுமே
இனிப்பான சிறந்த தேன் தான். எது எது சிறந்த தேன் நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அந்த எப்படி சொல்லு அப்படின்னு அந்த தேனியை கேட்கிறார். ஆனா அது அந்த வண்டு சொல்லுது எல்லாமே. அந்த மாதிரி இந்த மாநகர போக்குவரத்துகள் எவ்வளவுதான் பணி செய்தாலும் எது சிறந்த பணி என்று நாம் எதையுமே சொல்ல முடியாது. அனைத்துமே நமக்கு சிறந்த பணிதான் என்பது இதன் மூலம் நமக்கு நல்ல தெளிவாக கிடைக்கிறது. அதால அகழ்வாரை தாங்கும் நிலை போல தம்மை ஏழ்வார் பொறுத்தல் தலை. எவ்வளவோ நமக்கு துன்பம் கொடுப்பார் இந்த மாநகர போக்குவரத்து காப்பாற்றும் மன்னன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்றார். நம்ம முறையா இதெல்லாம் பண்ற இந்த மாநகருக்காக நம்மள மிகப்பெரிய ஒரு இடத்துல நாம் வைத்து பார்க்க வேண்டும் என்று நான் இதன் மூலம் கூறிக்கொள்கிறேன். எத்தனையோ தொழில் செய்து பிழைப்பதற்கு இருக்கிற இந்த வேலையிலே என்னை பயணிகள் அனைவருக்கும் பயன்படும் வகையிலே இந்த நடத்துனர் பணி செய்து, அதுவும் மாநகர போக்குவரத்து நடத்துனர் பணி செய்ய என்ன பணித்த இறைவனுக்கும் இதை வாய்ப்பாக கொடுத்த இந்த மாநகர போக்குவரத்துக்காகவும் என்னுடைய மேலான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்லாமல் போக்குவரத்து கழகம் 50 ஆண்டுகள் நிறைவு பெற்று நம்ம எல்லாம் பெரும் மகிழ்ச்சியிலே ஆழ்த்திக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது மிகையாகாது. நாம் இறந்து போனால் சாம்பல், ஆனால் மாநகர போக்குவரத்து கழகம் அதனுடைய பணி முடித்தால் அது ஒரு நினைவு சின்னம் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த மேலான விழாவிலே என்னை பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைத்து நன்றி பாராட்டி வருகிறேன். வணக்கம். மீண்டும் ஒரு முறை பணிவான வணக்கம். நம் வாழ்வியல் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் பேருந்தில் பயண அனுபவம். சென்னையின் அடையாளம் சொல்வதற்கு ஏராளம். அதில் சென்னை என்றால் கோவம்தான். கோவம் கூட ஓடாத நின்ற நாட்கள் உண்டு. மாநகர போக்குவரத்து பேருந்து ஓடாத நாட்கள் என்பதே இல்லை. நெஞ்சில் 1000 கனவுடன் கையில் ஒரு பையுடன் மாநகர பேருந்திற்கு காத்திருந்து படிக்கட்டு பயணம் என்பது அச்சத்தின் வித்தை. விழி பிதுங்கும் நெரிசலிலும் நிம்மதி தரும் ஜன்னல் ஓர ஒரு இருக்கை. வேர்வை துளிகள் வாடை வீசும் விதவிதமான மனிதர்கள். அதில் அரசியல் பேசும் மேதாவிகள், பலவிதமான கடமைகளுடன் அலுவலகம் செல்லும் இளைஞர்கள். டிக்கெட் டிக்கெட் என ஒலிக்கும் நடத்துவரின் கம்பீர குரல். தாளக்கட்டுகள் போல கிழித்தெறியும் பயணச்சீட்டுகளில் தினசரி வாழ்க்கையின் போராட்டம். மயிலாப்பூர் தெப்பக்குளம் முதல் மறைமலை நகர் சாலை வரை சாதி மதம் பார்ப்பதில்லை இந்த சமத்துவ பேருந்து. வயது மூப்பிற்கு ஓய்வு கொடுப்பது வாடிக்கை, ஓய்விற்கு பிறகு வேலை கொடுப்பது வேடிக்கை. தூங்குகின்ற கண்களுக்கு துடிக்கும் பல கனவுகள். இவை அனைத்தும் சுமந்து கொண்டு ஓடும் என் மாநகர பேருந்து. பேருந்து நிறுத்தத்தில் இறங்க மறப்பது பயணியின் குணம். அதை மறக்காமல் இறக்கியுள்ளது நம் நடத்துனரின் மனம். கவிஞரை தேடி வரும் சொற்கள் எல்லாம் கவிதையாகின்றன. மாநகர பேருந்து செய்யும் செயல்கள் எல்லாம் சாதனையாகின்றன. டி நகர் முனையம் எப்போதும் பரபரக்கும். அங்கு பட்டு புடவையோ பல வகை துணி ரகங்களோ மணக்கும். எப்போதும் மனிதர்கள் சங்கம கூடம். 11ஆம் என் பேருந்து அங்கே நின்றால் பயணிகளின் திருவிழா தொடங்கிவிடும். மின்னொலி பாண்டி பஜாரில் ஏறி பச்சை தமிழன் பிராட்வே வரை அண்ணா சாலையின் அகல பாதையில் அலையாய் மோதும் வாகன கடலில் கம்பீரமாக நீந்தி செல்லும் எம் பேருந்து. அது காலத்தை வென்று ஓடும் ஒரு காவியம். தேவாலய மணியோசை, கோவில் கோபுர தரிசனம், மசூதி வாசல் என யாவும் கடந்து இந்த மனித நேயம்தான் இந்த 11ஆம் எண் வண்டி. ஏறி இறங்கும் ஒவ்வொரு நிறுத்தத்திலும் ஏதாவது ஒரு கதையை சொல்லி சென்ட்ரல் நிலையத்தை நேலை கடந்து பிராட்வே வந்து சேர்ந்தால் ஒரு பயணம் நிறைவடையும். நன்றி, வணக்கம். கலைச்செல்வன் நடத்துனர், தியாகராயர் பணிமனை 3ஆம் பரிசு. பாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற பணியாளர்கள் எல் அருள்ராஜன், SGMNA மருந்தக பிரிவு, டி விஷால். 12 வயதிற்கு மேற்பட்ட பணியாளர் பிரிவில் போட்டிகள் ஹர்ஷிக், சர்வேஷ். தேவராயநகர் பணிமனை
எஸ் கஜேந்திரன் தேர்வு நிலை ஓட்டுநர் சைதாப்பட்டி பணிமனை. அன்பார்ந்த டிஎன் கிங்ஸ் வியூவர்ஸ் அவர்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு பல்லவன் போக்குவரத்து கழக தலைமையகத்திலே பல்வேறு விதமான போட்டிகள் நடைபெற்றன. பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, கவிதை போட்டி, பாட்டு போட்டி நடைபெற்றது. அதிலே நாங்கள் கலந்து கொண்டோம். இங்கே நாங்கள் கலந்து கொண்டதிலே கவிதை போட்டியிலே 2ஆம் பரிசும், ஓவிய போட்டியிலே ஆறுதல் பரிசும், திருக்குறளிலே 3ஆம் பரிசும் பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நம்முடைய ஓட்டுநர் குமார் அவர்கள் சிறந்த ஓட்டுநருக்கான விருதையும் குடியரசு தினத்தில் தலைமையகத்தில் நடைபெற்ற விழாவிலே JMD அவர்களுடைய கையால் வாங்கியிருக்கிறார் என்பது பெருவிதமான மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இது போன்ற நிகழ்வுகள் வருவாரம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பணியாளர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏனைய தொழிலாளர்களுக்கும் சகலவிதமான போட்டிகள் நடந்துபட்டு கொண்டிருக்கிறது. இதில் நீங்களும் பங்கு பெற்று உங்களுடைய குழந்தைகளையும் உங்களையும் மென்மேலும் வளர்ச்சி அடைய இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற நிகழ்வுகளை நம்மளை எல்லாம் தவற விட்டு கொண்டிருக்கிறோம். தவற விட்டவர்கள் தவற விடாமல் மேலும் மேலும் இதில் கலந்து கொண்டு உங்களுடைய வளர்ச்சியை இதன் மூலம் அடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாபெரும் விழாவிலே பரிசு பெற்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாலும் இதுக்கெல்லாம் ஊக்குவித்த எங்களுடைய டி நகர் பணிமனை சக ஊழியர்கள், ஏனைய பணியாளர்கள், கிளை மேலாளர்கள் மற்றும் முதுநிலை பணியாளர்கள், கண்காணிப்பாளர்கள், பயணச்சீட்டு ETP பிரிவில் இருக்கிற விஜய் அவர்களுக்கு ஒரு சிறப்பான பாராட்டு நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த வளர்ச்சி என்னால் எட்டியிருக்க முடியாது. விதிகளே நான் பாராட்டிக் கொள்கிறேன். இது எனக்கு ரொம்ப ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியான தருணமா இருக்குது. சொல்ல வார்த்தையே இல்லை. மற்ற நேரத்தில் எவ்வளவோ பேசுறேன், ஆனால் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் பேசும்போது கண்ணீர் தான் வருகிறது. இது நீங்க பாக்குறவங்க எனக்கு மேலும் மேலும் ஊக்கமளிக்கணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கும் மற்றவங்களுடைய வியூவர்ஸுக்கும் உங்களுடைய நண்பர்களும் தெரியப்படுத்தி எங்களை உற்சாகப்படுத்துமாறு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய இந்த வெற்றியும் இந்த பரிசையும் உங்கள் பாதங்களில் சமர்ப்பித்து மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.